கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1788 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாள் இந்த ஆண்டின் முக்கியமான நாள். இந்த ஆண்டின் முதலாவது முக்கியமான நாளாகிய இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும், சபை விசுவாசிகளுக்கும், கனத்திற்குரிய ஆவிக்குரிய ஊழியர்களுக்கும், மற்ற சக ஊழியர்களுக்கும், உதவியாளர்களுக்கும், உலகமெங்கும் இருக்கிற பெரும்பான்மையான வழிபாடுகளை கைக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் புத்தாண்டின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தொழிலிலும், உங்கள் வேலையிலும் என்றென்றும் நிலைத்து நிற்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புத்தாண்டின் வாக்குத்தத்த செய்தியாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் முதல் பகுதியிலே, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயுள் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2026ஆம் ஆண்டின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்ப தலைவன் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவி, அவனுக்கு தேவன் அருளிய வார்த்தைகள் அவனிலிருந்தும் அவன் பிள்ளைகளிலிருந்தும் பிள்ளைகளின் பிள்ளைகளிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் மேல் இருக்கிற பொழுது அவனுக்கு விடுதலை கிடைக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே ஒரு தேவனுடைய ஆவியை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப இந்த உலகத்தினுடைய துவக்கத்திலேயே தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே தேவ ஆவியானவர் இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக, உலக மனிதர்களை உருவாக்குவதற்காக பிளான்களெல்லாம் வைத்திருந்தார். எனவே தேவ ஆவியானவர் புதிதாக வந்தவர் அல்ல, இந்த உலகம் உருவாக்கப்படுகிற பொழுதே இருக்கிறார். எனவே தேவ ஆவியானவரை கொண்டுதான் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவிதான் விடுதலை தரும். எனவேதான் ஒரு குடும்ப தலைவன் மீது, தலைவி மீது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள்.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் அவனை வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். ஒருவன் மேலே தேவ ஆவியானவர் இருந்து வழிநடத்தினார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்களுடைய வழி, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தொழில், வியாபாரம், கடை எல்லாம் செழிப்பாய் அமையும். நாம் சில மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட மனிதர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 38வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனைப் போல வேறொருவன் உண்டோ? யோசேப்பை குறித்து பார்வோன் இன்னொரு தேசத்தில் உள்ள ஒரு ராஜா, இன்னொரு தேசத்தில் உள்ள ஒரு மன்னன், முன்ன பின்ன அறிந்திராத ஒரு மனிதன் திடீரென்று எகிப்து தேசத்திற்கு வருகிறான் அடிமையாக. அந்த மனிதனை குறித்து அந்த தேசத்தில் உள்ளவர்கள் சொல்லவில்லை. அந்த தேசத்திற்கெல்லாம் முதன்மையானவனாக இருக்கிற பார்வோன், தேசத்தினுடைய ராஜா சொல்லுகிறார் ஊழியக்காரர்களை பார்த்து, தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனைப் போல் வேறொருவன் உண்டோ? யோசேப்பை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. யோசேப்பு தேவ ஆவியை பெற்றவன். அவனை குறித்து இன்னொரு தேசத்தினுடைய ராஜா சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்து உங்கள் பகுதியில் உள்ளவர்கள் சாட்சி சொல்ல முடியுமா? இவர்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லி. அன்பிற்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். என்னுடைய ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. எனவே யோசேப்பினுடைய காரியங்களிலே தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தான். இதை நான் இப்படியாக சொல்லுகிறேன். புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட, குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட, உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஒருவன் மீது தேவ ஆவியானவர் இருப்பாரானால் நிச்சயமாக அவன் உயர்த்தப்படுவான். இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் அங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 30வது வசனத்திலிருந்து 33 வரை நான் வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 35 அதிகாரம் 30 பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை செய்யவும். பாருங்க, பெசலெயேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஞானம், விசித்திரமான வேலைகளை செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தின் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவிதமான வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தமான ஸ்தலத்தின் வேலைகளை செய்வதற்கு பெசலேயலை பயன்படுத்தினார். முதலாவது பார்த்தோம், புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை தேவ ஆவியானவர் உயர்த்தினார். இரண்டாவது, பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்க பரிசுத்த ஸ்தலத்திலே சில அதிசயமான வேலைகளை செய்ய அல்லது அபூர்வமான வேலைகளை செய்ய கர்த்தர் பெசலேயலை பயன்படுத்தினார். மூன்றாவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால், ஒரு மனிதன் மேலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஆனால் உங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது நிறைய தேவ மனிதர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி இருக்கிறார். இங்கே சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிம்சோன் மேலே தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. சில வேளைகளில் நாம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில் தயக்கம் இருக்கிறது. நான் மீண்டும் வாசிக்கிறேன். பெலிஸ்தர் சிம்சோனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்டது நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. தேவ ஆவி ஒரு மனிதன் மேலே வருமானால் கட்டுகள் அறுக்கப்படும். நியாயாதிபதிகள் 15:14 சிம்சோன் மீது கட்டியிருந்த கட்டுகளை பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா அறுத்து எறிந்து போட்டார். முதலாவது, புறக்கணிக்கப்பட்டவனை தேவன் உயர்த்துவார். இரண்டாவது, வேலை செய்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுவார், வேலையிலே கனம் பண்ணுவார். மூன்றாவது, கட்டுகளை உடைத்து எறிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நான்காவது ஒரு காரியம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமானால், அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனிதனாவாய். சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுல் தலைமேல் வார்த்த பொழுது, சாமுவேல் சவுலை குறித்து சொன்ன காரியம், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனிதனாவாய். ஹல்லேலூயா, க்ளோரி டு லார்ட். நான்காவது காரியம், ஒரு மனிதன் மேலே தேவ ஆவியானவர் இறங்குவாரானால் அவன் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே வருவான், வேறு மனிதனாக மாற முடியும். அக்கிரமம் செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய சுபாவங்களை, மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்றுகிற தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா, க்ளோரி. அடுத்து ஒரு மனிதனை பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசித்தீர்களானால், தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் சொல்லுகிறான், யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார்
அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், எச்சரிக்கிற தேவ ஆவியானவர். நீ கர்த்தரோடு இருந்தால் மாத்திரம்தான் உன் காரியங்கள் செயல்படும். எச்சரிப்பின் ஆவியானவர். ஆறாவது காரியம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே 14வது 15வது வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்ன காரியம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது அல்ல. ஆறாவது காரியம், தைரியப்படுத்துகிற கர்த்தர். யோசபாத்துக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் வருகிறார்கள். மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர். இப்படி 3 கூட்டத்தார் யோசேப்புக்கு விரோதமாக வருகிற பொழுது யகாசியேல் மேலே தேவ ஆவியானவர் இறங்கி தைரியப்படுத்துகிறார். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு, எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு எதிரடையாக வந்தாலும், எத்தனை பெரிய மனிதர்கள் உங்களுக்கு எதிரடையாக வந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. கடைசியாக 7வது காரியம், பவுல் சவுலாய் இருந்த பொழுது அநேக காரியங்களிலே அவன் தீமை செய்கிறவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை அழைத்து வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ரோமர் 15:18 அதனுடைய நடுப்பகுதி, தேவ ஆவியின் பலத்தினால் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இருப்பாரானால் அற்புதங்களை அவனை கொண்டு செய்ய வைப்பார். நல்லாக கவனிங்கள். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு, ஒரு மனிதனோடு, உங்களோடு இருப்பாரானால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் உன் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேலைகளிலே உன் கைத்திறனை வெளிப்படுத்த கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். மூன்றாவது, ஹல்லேலூயா, தேவ ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே இருக்கிற பொழுது அவனை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே இருப்பாரானால் அந்த மனிதனை முற்றிலும் மாற்றுவார், உயர்த்துவார். ஆறாவது, ஹல்லேலூயா, ஐந்தாவது, எச்சரிக்கும் ஆவியானவர். நான்காவது பார்த்தோம், மனிதனை மாற்றும் ஆவியானவர். ஐந்தாவது, எச்சரிக்கும் ஆவியானவர். ஆறாவது, தைரியம் தரும் ஆவியானவர். ஏழாவது, அற்புதங்கள் செய்யும் ஆவியானவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, நாம் இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே, முதல்ல ஒரு மனிதன் மேலே தேவ ஆவியானவர் இருந்தால் என்ன நடக்கும்? நாம் வேதத்திலே பார்த்தோம். யோசேப்பின் மீது தேவ ஆவியானவர் இருந்ததினால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இரண்டாவது, பரிசுத்த ஆலயத்தில், பரிசுத்த ஸ்தலத்திற்கு தேவையானதை செய்ய பெசலெயேலை பயன்படுத்தினார். வேலையிலே ஆசீர்வாதம். மூன்றாவது, சிம்சோன் பெலிஸ்தரால் கட்டி வைக்கப்பட்ட சூழ்நிலையிலும்
தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதனால் அவன் கட்டுகள் உடைக்கப்பட்டது. 4வது, சவுலின் மீது தேவ ஆவியானவர் இறங்கினதினால் அவன் மாற்றப்பட்டான். ஒரு மனிதனை மாற்றுகிற தேவ ஆவியானவர். 5வது, எச்சரிக்கும் தேவ ஆவியானவர். அசரியா எச்சரிக்கிறான், யூதா கோத்திரத்தாரே, பென்யமீன் ஜனங்களே என்று சொல்லி எச்சரிக்கிறான். நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். எச்சரிக்கும் ஆவியானவர். 6வது, தைரியம் தரும் ஆவியானவர். உங்க வாழ்க்கையில தைரியம் இழந்து காணப்படுகிறாயா? ஆண்டவர் யகாசியேல் மூலம் அன்றைக்கு யோசபாத்துக்கு கொடுத்த தைரியம் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். 7வது, அற்புதங்கள் செய்யும் ஆவியானவர். புறக்கணிக்கப்பட்டவர்களை உயர்த்தும் ஆவியானவர். வேலை பார்க்கிறவர்களுக்கு ஞானம் தரும் ஆவியானவர். கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர். மனிதனை மாற்றுகிற தேவ ஆவியானவர். எச்சரிக்கை விடும் ஆவியானவர். தைரியம் தரும் ஆவியானவர். அற்புதங்கள் செய்ய மனிதனை பயன்படுத்தும் ஆவியானவர். 2வது, ஏசாயா 59:21 சொல்லுகிறது, உன் வாயில் அருளிய என் வார்த்தைகள். எபிரேயர் 4:12 The word of God is living and powerful. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எரேமியா 5:14 தேவனுடைய வார்த்தை அக்கினியை போல உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே தான் உலகம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி எபிரேயர் 11:3 சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த உலகம் உருவாக்கப்பட்டதே தேவனுடைய வார்த்தையினால் தான். ஆனால் உருவாக்கப்பட்டவரை விட்டுவிட்டு இன்றைக்கு உருவாக்கப்பட்டவரால் உருவாக்கப்பட்டவைகளை சில கிறிஸ்தவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் ஆச்சரியமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை உருவாக்கினதே நான் தான். என்னை விட்டுவிட்டு நீ எங்கும் சென்றாயானால் அதனுடைய இழப்புகளை நீ சந்திப்பாய். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா, க்ளோரி. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71 சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கடைப்பிடித்த பின்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை புடமிடும். பொன்னை புடமிடுவதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை புதுப்பிக்கும். எனவே தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில் அருளப்பட்டிருக்கிறது, கவனமாக இருங்கள். இந்த 2 காரியங்கள், தேவ ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் உன்மேல் இருந்தும், நன்றாக கவனியுங்கள், உன் பிள்ளைகள் மேல் இருந்தும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆவியானவர்! இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக காரியங்களை தேவ ஆவியானவர் மூலம் செய்ததை, செய்ய போகிறதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த ஆண்டிலே யார் யாருடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட வேண்டுமோ அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். யார் யார் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உயர்வை கட்டளையிடுவீரையா, கட்டளையிடுவீரையா. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் மனிதர்களை அற்புதங்கள், ஊழியர்களை அற்புதங்கள் செய்ய பயன்படுத்துவீரையா. ஹல்லேலூயா. எச்சரிக்கை செய்யும் தேவ ஆவியானவர், உயர்த்தும் தேவ ஆவியானவர், கனம் பண்ணும் தேவ ஆவியானவர், தைரியப்படுத்தும் தேவ ஆவியானவர் இந்த ஆண்டிலே உங்களோடு இருக்க போகிறார். அவருடைய வார்த்தை
உங்களோடு இருக்க போகிறது. தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வார்த்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உயர்த்தும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், சந்ததியையும் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஊழியத்தின் சார்பிலும் உடன் ஊழியர்கள் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.